எப்படி அரசியல் பெருமை கங்காவெல்லாம் உள்ள பாத்திட்டு அப்படின்னு பண்ணீங்க. கெத்தா மட்டும்லாம் வந்து இங்க நடுல இங்க இன்னும் நடுல அதான் நான் இங்க இல்ல இங்க கிடையாது. காவேரி பிரெக்னெண்டா இருக்காங்க. விஜய் கிட்ட எப்படியாவது இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இது நாள் வரைக்கும் ஞாபகமே வராம இருந்த வெண்ணிலாவுக்கு பழைய ஞாபகங்கள் திரும்ப வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் விஜயை பார்க்கணும் அப்படின்றதுக்காக வீட்டில் இருக்க எல்லார்கிட்டையும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயத்த ஒரு ஹிண்ட் மாதிரி டேரக்டர் கொடுத்துருந்தாரு. அதாவது வெண்ணிலா விஜயோட ஃப்ளாஷ்பேக் போர்ஷனை தான் ஷூட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இதை பார்த்து பலருமே வருத்தப்பட்டு இன்னும் கொஞ்ச நாளைக்கு நாங்கள் மகாநதி சீரியல் பார்க்கவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. இதுவே எல்லாருக்கும் ஷாக்கிங்காக இருக்குன்னா விஜய் காவேரி 2 பேருமே இன்னைக்கு கோவிலில் மீட் பண்ணுறதா பேசி வச்சுருந்தாங்க. காவேரி ஒரு பக்கம் விஜயை மீட் பண்ணுறதுக்காக கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அதே டைமில் வெண்ணிலா இங்கே வீட்டில் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறதால வெண்ணிலாவை பார்க்கறதுக்காக விஜய் போயிருப்பாரு. அந்த டைமில் வெண்ணிலா ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்லியிருந்தாங்க. விஜய் என்ன பண்ணிட்டு இருக்க வெண்ணிலா, எல்லாரும் நம்மளை சுற்றி இருக்காங்கல்ல, தயவு செஞ்சு கொஞ்சம் தள்ளி நின்று பேசு அப்படின்ற மாதிரிலாம் கேட்க அவங்க பார்த்தா எனக்கு என்ன வந்துச்சு, நம்ம 2 பேத்துக்கும் தான் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த போட்டு உடைச்சிட்டாங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் இதை கேட்டு உடஞ்சி போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இது கேட்குற நம்மளுக்கும் ஷாக்கிங்காக தான் இருக்கும். காவேரி ஒரு பக்கம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அந்த விஷயத்த விஜய் கிட்ட சொல்ல வரும்போது வெண்ணிலாவுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்திருக்கு. வெண்ணிலாவோட ஃப்ளாஷ்பேக்கு போகிறாங்க அப்படின்னு பார்த்தா இப்போ வெண்ணிலா விஜய்க்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி விஷயம் தெரிய வந்திருக்கு. இதோட ஃப்ளாஷ்பேக்கை தான் இதுக்கப்புறம் டேரக்டர் ஷூட் பண்ணுறதா பிளான் பண்ணியிருப்பாரு போல இருக்கு. இதை தொடர்ந்து அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு குட்டி அப்டேட்டோட ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது எல்லாருமே காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கங்காவுக்கு உடம்பு சரியில்லாமல் போக ஹாஸ்பிட்டலில் செக்அப்காக போயிருக்காங்க. குமரன் அண்ட் கங்காவோட அம்மா 3 பேருமே டாக்டரை பார்த்து பேசிட்டு இருக்கும்போது டாக்டர் சில விஷயங்களை சொல்ல குமரன் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு சந்தோஷமாயிடுறாரு. கங்காவோட கையை பிடிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் கங்காவோட அம்மாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்போ காவேரியை தொடர்ந்து காவேரியோட அக்காவான கங்காவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு. ஸோ இப்படி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட மகாநதி சீரியல் ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. மேலும் மகாநதி சீரியலோட ட்ராக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்க.